guys, welcome back to Sabi's vlog. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் vlog பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய டே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வித் ப்ரேயர் தான். ப்ரேயர் முடித்ததுமே வெளியே வந்து கொஞ்சம் வாக் பண்ணுறதுக்காக கிளம்பிடுவேன். ஸோ வாக்கிங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு டெய்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்கான வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது உண்டு. ஸோ அந்த எக்ஸசைஸே நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மாடியில் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக வந்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அடை தான். அடை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபினே சொல்லலாம். ஏன்னா நம்ம இதோட பேட்டர் ஃபுல்லாகவே தாலை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே போல் டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணதுமே என் பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான். ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு நான் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு லன்ச்சு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி தான் வந்து செஞ்சேன். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து இதோட ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு வெஜ் பிரியாணி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12:30 போல் வந்து என் பையனுக்கு ஸ்கூல் ஓவர் ஆகிடும். ஸோ அவனை கூப்பிடுறதுக்காக வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வரும்போதே பார்த்திங்கன்னா ஸ்கூல் கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து டாய்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டாய்ஸ் வேணும்னு வந்து கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு ஒரு டாய்ஸை வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. லன்ச் ஃபினிஷ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு ஒரு ரெஸ்னார்ட் கிளாஸ் இருந்துச்சு. ஆஃப்லைனில் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்னார்ட் கிளாஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் அதை வந்து நீட்டாக வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு போச்சு. 2 டேஸ்க்கு வந்து பிரித்து நான் இந்த கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். கிளாஸும் ரொம்ப நல்லா போச்சு. மதியம் ரெஸ்னார்ட் கிளாஸும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு போச்சு. ஸோ அந்த கிளாஸை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இது வீக்கெண்ட்னால பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு திருவான்மியூர் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. இங்கே பீச்சில் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு டின்னரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
இந்த ஃபுட் கோர்ட்டில் கடல்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் அப்புறம் வந்து கிறிஸ்பி ப்ரான் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் வந்து சீஸ் கேக்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ப்ளூபெர்ரி சீஸ் கேக் வாங்கி ட்ரை பண்ணோம். இங்கேயே டின்னரே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.